வெல்கம் பேக் டு லில்லிஸ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முத்துமணி பாயசம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ ஜவ்வரிசி 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டினது. மில்க் மேட் 4 ஸ்பூன். உலர்ந்த திராட்சை 50 கிராம். முந்திரி பருப்பு 100 கிராம். அரைத்த சர்க்கரை 1 கப். 4 ஏலக்காய் பொடி பண்ணது. தேவையான அளவு தண்ணீர். காய்ச்சின பால் 3/4 லிட்டர். இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க ஜவ்வரிசியை அதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இதில் இந்த பாலை எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசியும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சூடாயிருச்சு. இப்போ மில்க் மேடை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இந்த ஏலக்காய் பொடியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக முந்திரி பருப்பு திராட்சையை நெய்யில் வறுத்து இதில் போட்டுடலாம். இப்போது இந்த முத்துமணி பாயசம் ரெடி. இது பாருங்கள், எவ்வளோ அழகாக முத்து முத்தாக இருக்குது. அதனால தான் இதுக்கு பேரே முத்துமணி பாயசம்னு இருக்குது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.